கண்களை மூடி காட்டுறேன். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், உன் அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உன்மீறுதலுக்காய் இயேசு காயங்கள் பட்டார், அக்கிரமங்களுக்காய் இயேசு நொறுக்கப்பட்டார். உனக்காகவே அடிகள் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். உனக்காகவே அவன் அடிக்கல் பட்டார், உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். சுலுமா உன்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார், என்னை உயர்த்த தன்னை தாழ்த்தினார். இயேசு கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோமா? இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. கள்ளர் மத்தியில் ஒரு கள்வனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. கள்ளர் மத்தியில் ஒரு கள்வனை போல குற்றமற்ற கிறிஸ்தேசு தொங்கினாரே. பாருனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமந்தேருதே. பாருனக்காய் அவர் கரங்கள் பார சிலுவை சுமந்தேருதே. பார சிலுவை சுமந்தேருதே. கிறிஸ்துவின் அன்பு என்றும் மாறாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. இயேசு கிறிஸ்துவின் மாறா கிருபை என்றும் குறையாதது. அன்பு என்றைக்கும் மாறாத அன்பையா, உடைய கிருபை குறையாத கிருபை, அள்ள அள்ள குறையாத உடைய அன்பு எத்தனை பெரிய, எத்தனை ஆழமானது, எத்தனை நீளமானது, எத்தனை அகலமானது. பாமுடைய அன்பில் நிலைத்திருக்க உதவி செய்கிறார். உம்மை பற்றி கொண்டிருக்கிற கிருபை தருகிறார். உமக்காகத்தான் நாங்கள் வாழ எங்களுக்கு உதவி செய்யும். உம்மோட பற்றி கொண்டிருக்க, உம் சித்தத்தை செய்ய ரௌஷா தூராமா ஷக்கா தோரோ ஷேரேபி கதலா கட கதலபா. கர்த்தருடைய சித்தமே எங்கள் வாழ்க்கையாய் மாறுது. ஜபமே எங்கள் மூச்சாய் மாறுது. ரூகா தூலாமா ஷடகதடகதலபா. சகல கட்டுகள் உடைக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். இருளின் அதிகாரங்கள் எரிய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். சர்ப்பத்தின் கிரியைகள் மடங்கடிக்கப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வார்த்தையை தடை பண்ணுகிற ஆவிகள் எரிவதாக எரிவதாக. ரகுதனா ஷடகதலபா.
Udanama shakadadagadadaba rigadalama turama shadimara gadanamala durama shakadadagadadagadadagadadagadaba. வார்த்தை செயல்படட்டும். ஒவ்வொரு மரணத்திற்கு ஏதுவான காரியங்களை ஜீவனை பிறப்பிக்கக்கூடிய காரியங்களாய் மாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தடைகள் உடையட்டும், தடைகள் உடையட்டும் தேவனே. துதி கன மகிமெல்லாம் தருகிறேன். ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். கர்த்தர் நல்லவர். God bless you. ஒரு காரியங்களையும் நம்ம சில நேரங்கள்ல ஆழமாய் பார்க்க வேண்டிய சூழ்நிலைகள் கர்த்தர் நம்ம அந்த சூழ்நிலைக்குள்ள கொண்டு போகிறார். ஆமென் சொல்வீங்க. அல்லேலூயா. சில இடங்கள்ல நம்மளுடைய பார்வை ஆவிக்குரிய பார்வைகளாய் மாற வேண்டும். சில இடங்கள்ல பார்வை இருக்கு, ஆவிக்குரிய பார்வை இருக்கு. ஆனா சில இடங்கள்ல நமக்கு மாம்சீக பார்வையில் இருந்து ஆவிக்குரிய பார்வையாய் மாற வேண்டும். அல்லது மாம்சீகம் முழுமையாய் சாகடிக்கப்பட்டு உங்களுடைய ஆவிக்குரிய காரியங்கள் செயல்பட வேண்டும். அல்லேலூயா. அப்படின்னு சொல்லாமா? நம்முடைய ஆவிக்குரிய ஓட்டத்துல நம்ம ஓடணும்னா நம்ம ஆவியில பலப்பட்டவர்களா இருக்கும். ஆமென் சொல்வீங்க. அல்லேலூயா. இப்ப நீங்க மாம்சீகமா ஓடுறீங்கன்னா உங்க கைகள் கால்கள்ல எப்படி பலன் தேவைப்படுகிறதோ அதே மாதிரி நீங்க ஆவிக்குரிய ஓட்டத்தை ஓடணும்னா ஆவியில உங்களுக்கு பலன் வேணும். அல்லேலூயா. இப்ப ஆவிக்குரிய பிரகாரமா நீங்க செய்கிற கிரியைகள்ல ஒரு முக்கியமான கிரியை என்னது? ஜெபம் பண்ணுதல். ஒருவன் ஜெபம் பண்ணும் போது அவன் எப்படி ஜெபம் பண்ணும்? எபேசியர் 6ஆம் அதிகாரம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபேசியர் 6:18. நான் உங்களுக்கு ஈஸியா வசனங்கள் ஞாபகிச்சுக்கிறதுக்கு சொல்லித்தரேன். எபேசியர் 5:18 ஆவியில நீங்க நிறைந்திருக்கணும் அப்படின்னு பவுல் சொல்லுவார். 18 வாசிங்க. 5:18. துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினாலே நிறைந்து. அல்லேலூயா. ஆமென். இந்த துன்மார்க்கத்திற்கு ஏதுவா இருக்கிற இந்த மதுபானத்தை நாடி நீங்க செல்லாம, நான் குடிக்க மாட்டேன் பிரதர், அதோட நிறுத்தாதீங்க, ஆவியில நிரம்புங்க. அல்லேலூயா. கர்த்தரை உயிர்த்தலாமா? நீங்க பாவம் செய்யல, ரைட், ஆனா நன்மையை செய்ய உங்களை கர்த்தர் உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்தெடுத்திருக்கிறார். எபேசியர் 2ஆம் அதிகாரம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு, you have been born again to do good works, godly works, the works that is pleasing in the eyes of God, the works that is pleasing to God. அந்த மாதிரி நற்கிரியைகளை நான் சொல்றேன் இல்லையா? இப்போ நிறைய நமக்கு தெரியும், அரசியல்வாதிகளை தெரியும், சினிமா நடிகர்கள் நடிகைகள் தெரியும். அவர்கள் அன்னதானம் செய்யறாங்க, ஏழை எளியோர்களை அவர்களுக்கு பணம் கொடுத்து உதவி செய்யறாங்க, படிக்க முடியாதவர்களுக்கு படிப்பை இது பண்றாங்க. இப்ப ஆக்டர் சூர்யா இருக்காரு, அவர் அகரம்னு ஒரு ஃபவுண்டேஷன் வச்சிருக்காரு. நிறைய பேருக்கு அவர் சோறு போடுறாரு, ஆர்ஃபனேஜ் வச்சிருக்காரு, நிறைய பேரை படிக்க வைக்கிறாரு, காசு செலவு பண்றாரு. ஆனா அவைகளை வேத வசனம் நற்கிரியை என்று கேட்டகரிக்குள்ள கொண்டு வராது. புரியுதா? அவர்கள் எதற்கு செய்கிறார்கள் என்று கர்த்தர் அறிவார். புரியுதா? இப்ப நான் யாரையும் நியாயம் தீர்க்கல, பட் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். நல்லது செஞ்சாலே கர்த்தர் நம்ம ஜீவ புஸ்தகத்துல நீங்க நல்லது செஞ்சுட்டான்னு எழுதிட மாட்டாரு. தேவனுடைய சித்தத்தின்படி ஒருவன் நன்மை செய்வேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. ஒருவன் தேவனுடைய சித்தத்தின்படி நன்மை செய்யாமல் அவனுக்கு ஏற்றபடி அவன் சுயம் இப்படி பண்ணனான்னு நினைச்சேன் பண்ண, அது கிடையாது நன்மை. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? சில நேரங்கள்ல நம்ம நன்மையாய் செய்கிற காரியம் தீன்மையாய் முடியும். நீங்க நன்மைக்கென்று செய்ய வேண்டிய காரியத்தை தெரியாம, உங்களுக்கு தெரியாதுல்ல, தீமையா முடிஞ்சிடும் அது. ஆமென். ட்ரெயின்ல ஏறுற ஒரு ஆளை நீங்க இந்த ஸ்டேஷன் தான் நீங்க இறங்கணும், நீங்க இந்த ஸ்டேஷன் ஒரு ஸ்டேஷன் பேர் சொன்னீங்களா, அந்த ஸ்டேஷன் இதுதான்
அப்படின்னு சொல்லி நீங்க இறக்கி விட்டுருப்பீங்க. அடுத்த ஸ்டேஷன்ல தான் உங்களுக்கு தெரியும், ஐயோ தப்பா இறக்கி விட்டோம் அந்த பேசஞ்சரை. நீங்க உதவி செய்யதான் முயற்சி செஞ்சீங்க. ஆனா ட்ரெயின் ஏதோ கோளாறுனால டெம்பரவரியா அந்த நடுவுல ஸ்டேஷன் வர்றதுக்கு முன்னாடியே நின்றுட்டு இருந்துச்சு. உனக்கு தெரியாது அது. நீங்க நன்மை செய்யணும்னு அந்த ஆளுக்கு வழி சொல்லியிருப்பீங்க. ஆனா தப்பான வழியா இருக்கு. எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? இயேசுவை அறியாத அநேக பேர் நற்கிரியைகளை செய்கிறேன் என்று சொல்லி தீமையை செய்து கொண்டிருக்கிறாங்க. தெரியாது. அல்லது எனக்கு தெரியும், நிறைய ஹோம்ஸ்ல நாங்க ஊழியம் செஞ்சு கொண்டிருக்கோம். ஹோம்ல எல்லாம் அந்த பிள்ளையுடைய அழைப்பு என்ன, அந்த பிள்ளைய கர்த்தர் எதற்கு கிறிஸ்துக்குள்ள சிருஷ்டித்திருக்கிறாரு, அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. சரி, இந்த காலேஜ்ல ஒரு கோர்ஸ் இருக்கு போ, அந்த காலேஜ்ல பிடி கோர்ஸ் ஒன்று இருக்கு, அதை படிச்சுட்டு பிடி மாஸ்டர் ஆயிடு. அந்த பொண்ணுக்கு அது பிடிக்கவே பிடிக்காது. அந்த பொண்ணு அதற்காக அழைக்கப்பட்டிருக்காது. ஒரு ஆஸ்ட்ரோனட்டா ஆகணும், ஆஸ்ட்ரோனட் வேணாம், ஒரு ஒருவன் ஒரு ஒரு ஐடி இன்ஜினியர் ஆகணும்னு வச்சுக்கலாம். ஐடி இன்ஜினியர் ஆகணும் அப்படின்றது இது கர்த்தருடைய அழைப்புல ஒரு அவனோட வாழ்க்கையில இருக்கிற ஒரு பகுதி. அவன் ஐடி இன்ஜினியர் ஆகணும், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆகணும், இல்ல ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்ன்ற ஒரு அழைப்புன்னு வச்சுக்கலாம். அவனை கொண்டு போய் நீங்க டாக்டர் ஆகுனீங்கன்னா, இவங்க உதவி செய்யறேன்னு சொல்லி அவனை தப்பான வழியில வழி நடத்துறாங்க. அவங்களுக்கே தெரியாது. அவனை படிக்க தானே வச்சேன், டாக்டர் படிக்க வச்சேன். யாரு டாக்டர் படிக்க வைப்பா இந்த உலகத்துல? நான் நல்லது செஞ்சேன். தேவனுடைய பார்வையில் நன்மை என்று சொல்லப்படவில்லை. வேத வசனத்தின் அடிப்படையில சொல்றேன். காயினும் பலியிட்டான், ஆபேலும் பலியிட்டான். அல்லேலூயா. காயினும் காணிக்கையை கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சான், ஆபேலும் காணிக்கை கொண்டு வந்து பலிபீடத்துல வச்சான். ஆனால் கர்த்தர் காயினையும் அவன் காணிக்கையும் அங்கீகரிக்கல. Do you understand? You have to put the standard of God in everything that you do. நீங்க எதை செய்தாலும் தேவனுக்கு அது பிரியமா இருக்குதான்றத பார்த்து செய்யணும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? கர்த்தர் என்னிடத்துல தனிப்பட்ட வகையில பேசி என்னை எச்சரித்த, என்னை என் மனைவி எச்சரித்த ஒரு காரியம், நாங்க நிறைய பேருக்கு காணிக்கைகளை கொடுப்போம். நிறைய ஆர்கனைசேஷன், டினாமினேஷனுக்கு அது காணிக்கைகளை கொடுக்கறது உண்டு. ஓகேங்களா? கர்த்தர் சொன்னாரு, நீ உன் காணிக்கையை தப்பான இடங்களுக்கு நான் கொடுக்கறது சர்ச்சஸ், டினாமினேஷன்ஸ், நல்ல மிஷினரி ஸ்தாபனங்கள் கூட இருக்கும். அதுல மிஷினரி ஸ்தாபனம், இந்த மாதிரி இடத்துலதான் நானும் என் மனைவியும் காணிக்கைகளை கொடுப்போம். கர்த்தர் சொல்றாரு, நின்னு என்னென்ன இடத்துக்கெல்லாம் நீ காணிக்கை கொடுக்கியோ உட்காந்து என்கிட்ட கேளு, என் சமூகத்துல நான் சொல்லுவேன் யாரு கொடுக்கணும் யாரு கொடுக்கூடாது நான் சொல்லுவேன். ஒவ்வொருத்தருக்காகவும் உட்காந்து இந்த டினாமினேஷன் கொடுத்துட்டு இருக்கோம் நாங்க. ஜோம் பண்ணா அந்த டினாமினேஷனை பத்தி எல்லாம் காரியங்களை காட்டுறேன். இப்படி வேஸ்ட் பண்றாங்க உங்க காசு. இப்படி நீங்க கொடுக்கறது நிமித்தம் அந்த காசு கரெக்டா அந்த பர்டிகுலர் இண்டிவிஜுவலுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு அது போல இந்த டினாமினேஷனை சாப்பிட்டுருது. இந்த டினாமினேஷன்ல இந்தந்த ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஒரு தனிப்பட்ட ஊழியக்காரர் ஒருத்தர் இருந்தார், அவருக்காக கொடுக்கலாம் ஜோம் பண்ணி. அவரை பத்தி பார்த்தா அவர் எனக்கு உகந்த ஊழியத்தை செய்யல. நீங்க கொடுக்குற காணிக்க நீங்க ஜஸ்ட் கொடுத்தா அவங்க பாக்கெட்டுக்கு போதே தவிர அது என்னுடைய கணக்குல வரல சொல்றாரு. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து யாருக்கு கொடுக்கணும் யாருக்கு கொடுக்க கூடாது, நான் காலகாலமா எங்க அப்பா காலத்துல இருந்து காணிக்க போடுறேன் பிரதர். வெரி குட் பிரதர், கர்த்தர்கிட்ட கேட்டு போடுங்க. அல்லேலூயா, ஆமென். உங்க காணிக்கை நீங்க போடுறதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும், காணிக்கை வாங்குறதுலயும் ஜாக்கிரதையா இருக்கணும். அல்லேலூயா, அப்படின்னு சொல்லாமா? பாருங்க, கர்த்தர் 5 தாலந்த ஒருத்தனுக்கு கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 2 தாலந்து கொடுக்குறாரு, ஒருத்தனுக்கு 1 தாலந்து கொடுக்குறாரு. அந்த 1 தாலந்த கொடுத்துட்டு அவன் கிட்ட கணக்கு கேட்கிறாரு. உங்களால பிடித்துக் கொள்ள முடியுதா? அந்த 1 ரூபாவை கொடுத்துட்டு, அந்த 1 ரூபாய் நான் கொடுத்தேன்ல அதை என்ன பண்ணேன்னு கேட்கிறாரு. உங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற சம்பளமா இருக்கட்டும், இன்கம் இருக்கட்டும், அதற்கு நீங்க கணக்கு கொடுக்கணும். அல்லேலூயா. யாரிடமும் கர்த்தர் பேசுற, நான் இதை பிளான் பண்ணல. இதை நீங்க யோசிச்சு கர்த்தருடைய சமூகத்துல உட்கார்ந்து
கரெக்டான ஆர்கனைசேஷனுக்கு, கரெக்டான டினாமினேஷனுக்கு, கர்த்தருக்கு பிரியமான ஆட்களுக்கு அது போதா? இல்ல உங்க காணிக்கையை மிஸ்யூஸ் பண்ற ஆட்கள் கையில அது போதா? யோசிங்க, சிந்திங்க. அல்லேலூயா. ஆமென். சில நேரங்கள்ல நம்ம கொடுக்கிற காணிக்க தப்பான வகையில சில சபையில கூட பொழுதுபோக்குக்காக அந்த அந்த காணிக்கையை பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா? சபை என்பது எதற்காக அழைக்கப்பட்டது? மணவாட்டி, மணவாளனுடைய மனைவியாக அழைக்கப்பட்டது, மணவாட்டியாக அழைக்கப்பட்டிருக்கு. அல்லேலூயா. சபையோட அழைப்பு என்ன? ஜெபிக்கிறது அழைப்பு. சபையோட அழைப்பு என்ன? வளரணும், கனி கொடுக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும், தேசத்தை சுத்திகரிக்கணும். தேசத்தின் சுத்திகரிப்பு சபையின் ஜபத்தில் இருக்கிறது. எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? அல்லேலூயா. ஆனா சபை தன் அழைப்பை இழந்து போய் தன்னிடத்தில் இருக்கிற மக்களை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக சபையில நிறைய பேர் அந்த பலிபீடத்தை என்டர்டெயின்மெண்ட் ஷோவா மாத்திட்டாங்க, என்டர்டெயின்மெண்ட் ஸ்டேஜா மாத்திட்டாங்க. பார்த்திருக்கீங்களா? நிறைய சபைகள்ல நிறைய ஜோக் சொல்லுவாங்க. அல்லேலூயா. நிறைய ஜோக். ஒரு காரியத்தை நம்ம சொல்ல வரோம், சில நேரங்கள்ல கொஞ்சம் நகைச்சுவையா நம்ம சொல்றோம், ஓகே. ஆனா அதையே மையப்படுத்துவாங்க பாருங்க. ஜோக் சொல்லி ஜனங்களை சிரிக்க வச்சாதான் அவங்க இம்ப்ரெஸ் ஆகி இன்ட்ரெஸ்டா வருவாங்க, சிரிக்க வைப்பாரு. இந்த பாஸ்டர் நல்லா சிரிப்பா பேசுறேன் அப்படின்னா என்டர்டெயின்மெண்ட்டை தேடி ஜனங்க வர ஆரம்பிச்சிருவாங்க. நிறைய சபைகள்ல கிரிக்கெட் மேட்ச் நடத்துறாங்க, ஃபுட்பால் மேட்ச் நடத்துறாங்க, வாலிபர்கள் வரமாட்டாங்க சர்ச்சுக்கு. அவங்கள அட்ராக்ட் பண்ணணும்ல. உங்களுடைய மாம்சீக யுக்தியினால் நீங்கள் ஜனங்களை ஈர்ப்பீர்கள் என்றால் அங்கே கர்த்தர் கிரியை செய்யவில்லை என்று அர்த்தம். ஆவியானவர் ஜனங்களை கொண்டு வரணும். அல்ல ஆதி திருச்சபையில என்ன கேம்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருந்தாங்களா சர்ச்சில்? ஆதி திருச்சபையில உட்காந்துட்டு ஜோக் சொல்லிட்டு இருந்திருப்பாங்களா? யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு நிறைய சபையுடைய பலிபீடம் என்டர்டெயின்மெண்ட் மேடையா, பொழுதுபோக்கின் மேடையாய் மாறி விட்டது. ஸ்டாண்டப் காமெடி பாக்குற மாதிரி இருக்கு சில சர்மன்ஸ். உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? ஸ்டாண்டப் காமெடி மாதிரி இருக்கு. சிரிப்பு மாத்திரமே மையமாய் இருக்கிறது. ஜனங்களுடைய வாழ்க்கையில் தேவ பயத்தை அது கொண்டு வரவில்லை. அவர்களை வளர்க்கக்கூடிய பிரசங்கங்கள் பலிபீடத்தில் பிரசங்கிக்கப்படுகிறது இல்லை. இந்த ஜனங்களை எப்படியாவது தக்க வைக்கணும். ரீசெண்டா ஒரு சகோதரர் ஒரு வர்ஷிப் லீடர்னா ஒரு வீடியோ போட்டிருக்காரு. இதை பத்தி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன், ஆவியானவர் பேச வைக்கிறார். அந்த சகோதரர் நிறைய பேர் வர்ஷிப் லீடர்ஸை ரொம்ப கிண்டல் பண்ணி அவங்கள பத்தி அவதூறா பேசுறீங்க. வர்ஷிப் லீடர்ஸ், இந்த காலத்துல வர்ஷிப் லீடர்ஸ் டான்ஸ் ஆடுறாங்க, இந்த காலத்துல வர்ஷிப் லீடர்ஸ் இந்த டிஸ்கோ லைட்ஸ் போடுறாங்க, கான்செர்ட்ஸ் எல்லாம் பார்த்துருக்கீங்களா? கான்செர்ட்ன்ற கான்செப்டே இல்ல வேதத்துல. அத வெஸ்டர்ன்ல இருந்து வந்த அந்த கல்ச்சர் அப்படியே இங்க தமிழ்நாட்டிலையும் கொண்டு அதான் செக்யூலரா சினிமாக்காரங்க பண்ற காரியத்தை அப்படியே என்ன பண்ணிட்டாங்க, சபைக்குள்ள கொண்டு வந்துட்டாங்க. உலகம் சபைக்குள்ள வந்துருச்சு பாருங்க, புரியுதா? அப்படி வந்துட்டு அதை என்ன பண்றாங்க, இப்போ திருச்சி பேசுறாங்க. நாங்க பரலோகத்துடைய ஒரு மாடலை தான் இங்க பண்றோம். பரலோகத்துல நீங்க வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் வாட்சி பாத்தீங்கன்னா, தேவன் பளிங்கு நதி மேல அந்த சிங்காசனம் இருக்கு, பளிங்குக்கு ஒப்பான கண்ணாடி கடல் மேல உட்காந்து. அதே மாதிரிதான் எங்களுடைய ஃப்ளோரும் அப்படியே கண்ணாடி மாதிரி இருக்கு, டான்ஸ் ஃப்ளோர் மாதிரி இருக்கு. அதே மாதிரி அங்க ஃபுல்லா லைட்ஸ் இருக்கு. பரலோகத்துல ஃபுல்லா லைட்ல ரெயின்போ இருக்கு, கலர்ஸ் இருக்குல்ல. ரெயின்போல 7 கலர் இருக்கா? 7 கலர் இருக்கு. அதே மாதிரி நாங்க டிஸ்கோ லைட்ஸ் போடுறோம், கலர்ஸ் போடுறோம். இதெல்லாம் தேவனுடைய வசனத்தை இப்படி ஒரு இன்டர்பிரிட்டேஷன் கொடுக்கலாம்னா எப்படி வேணா கொடுக்கலாமேப்பா இன்டர்பிரிட்டேஷனை. ஒருவன் வசனத்தை போதிப்பான் என்றால் வேத வசனத்தின் அடிப்படை, கிருபையின் பிரமாணத்தின் அடிப்படையில் அவன் போதிக்க வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? ஆமென். அப்போ இன்னொரு வீடியோ, அந்த
அந்த நபர் இப்படி, அந்த வர்ஷிப் லீடர் இப்படி சொன்னார்ல, அந்த வர்ஷிப் லீடருக்கு சில பாஸ்டர்ஸ் ரிப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவும் நம்ம பார்த்தேன். அவர்கள ஒருத்தர் சொல்றாரு, இப்போ இங்கே அங்க 4 வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரத்துல 4 ஜீவன்கள் இருக்குல்ல, அந்த ஜீவன்களை சுத்தி ஃபுல்லா கண்ணா இருக்கும். இந்த ஜீவன்கள் கேராபீன்கள், கேராபீன்கள், அவங்க கரெக்ட், கேராபீன்கள். அந்த 4 கேராபீன்கள், ஒண்ணு சிங்க முகமா இருக்கு, ஒண்ணு கழுகு முகமா இருக்கு, ஒண்ணு இந்த எருதின் முகம் இருக்கு, காளையின் முகம் இருக்கு, ஒண்ணு மனித முகத்துல 4 இருக்கு இல்லையா? இந்த 4த்துக்குமே சிறகு இருக்கு. இந்த சிறகுல கண்கள் இருக்கு, உள்ளயும் இருக்கு, புறம்பும் இருக்கு, ஃபுல்லா கண்ணு. அந்த இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குமோ, பரலோகத்தை போய் பார்ப்போம் விசுவாசிக்கிறேன். ஃபுல்லா கண்ணு இருக்குல்ல, அப்ப நீ சிசிடிவி கேமரா 360 டிகிரி வச்சிரு மேடையில அப்படி சொல்றாரு. அதை நீ ரெயின்போவை டிஸ்கோ லைட்னு சொன்னீங்கன்னா, அப்ப கேமரா கண்ணா இருக்குல்ல, கேமரா வச்சிரு, ஃபுல்லா 360 டிகிரி கேமரா வச்சிரு. அந்த மாதிரி நிறைய சொல்லலாம்ல, அப்படி சொல்லிட்டே போலாம். அங்க கண்ணாடி கடை, தண்ணி ஊத்திரு. சில பப்புலாம் இருக்கு சரிங்களா, இந்த பப்புல அந்த கண்ணாடியில ஃப்ளோர் போட்டிருப்பாங்க, கீழே தண்ணியில மீன் ஓடும். அது பாக்குறதுக்கு கொஞ்சம் அம்யூஸ்மெண்டா இருக்கு இல்லையா? அந்த மாதிரி சபையில எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க, லைட் போட்டு கண்ணாடி போட்டு. அது ஏன்டா அப்படி பண்ணிருக்கீங்க? காரணம் என்ன, நோக்கம் என்ன? ஜனங்களை ஈர்க்கணும். ஜனங்க மத்த சபைக்கு போயிடக்கூடாது, ஜனங்களை ஈர்க்கணும். ஜனங்களுக்கு இந்த அநித்தியமான சந்தோஷத்தை கொடுக்கணும். நல்ல கவனிங்க, ரொம்ப ரொம்ப சீரியஸான மேட்டர் டீல் பண்றேன். சில சபைகள்ல பாடல்கள்ல இருக்கிற மியூசிக்க ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுவாங்க. 2 கீபோர்டு இருக்கும், 2 ட்ரம்ஸ் இருக்கும், ரொம்ப சவுண்ட் ப்ரூஃப் ரூம்ல ட்ரம்ஸ் அடிக்கணும்னு சொல்லுவாங்க. அந்த மியூசிக்க ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுவாங்க. அது ஏதோ ஒரு இங்கிலீஷ் வேர்டு வரும், அந்த ஆம்பியன்ஸை கொண்டு வந்து அந்த மியூசிக்க பயங்கரமா பண்ணணும். ஒரு பாடலை பாடணும்னா அதுக்கு பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணி ஒரு நோட்டு கூட விலகிடக்கூடாது. ஒரு ஆர்கன்ல வாசிக்கிறாங்கன்னா ஒரு நோட், ஒரு லெஃப்ட் ஹேண்ட்ல வாசிக்கிற ஒரு நோட்ஸ் கூட தப்பாயிடக்கூடாது. கரெக்டா அந்த கார்ட்ஸ்ல வாசிச்சு அப்படியே பயங்கரமா அவர்கள் மியூசிக் என்ஜாய் பண்ணிட்டு போவாங்க. வர ஜனங்கள் நல்லா கவனிங்க, ஆராதிக்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவன். எத்தனை பேர் ஆமீன் சொல்வீங்க? ஹல்லேலூயா. ஜான் 4:24. ஜான்னு சொன்னோன்னு நீங்க வேற எதுவும் சொல்ல வரேன்னு நினைச்சிருப்பீங்க. ஜான் 4:24, யோவான் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல இயேசு சொல்றார் சமரிய ஸ்திரீ கிட்ட, ஆவியோடு, தேவன் ஆவியா இருக்கிறார், தேவனை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க. கைகளை தலையில சொல்லலாம். ஆமே. பாருங்க, நீங்க தேவனை ஆராதிக்கணும், மியூசிக் ஆராதிக்க கூடாது. சாத்தான் மியூசிக்ல கை தேர்ந்தவன், அவன் தேவன் முன்னாடி சுரமண்டலம் வாசிச்சவன், அவன் உடம்புலயே ஹார்ப் இருந்துச்சுன்னு எசேக்கியேல் 28ல போட்டப்பட்டிருக்கு. உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? நீ கத்த சொல்லுகிறார், மியூசிக்க தான் நிறைய வர்ஷிப் லீடர்ஸ் என்ஜாய் பண்றாங்களே தவிர அதுல சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி தேவ பயத்தை ஒரு ஜனத்திற்கு கொண்டு வந்து சேர்க்க மாட்டாங்க. இன்னைக்கு பாருங்க, ஒரு வர்ஷிப் லீடருடைய ட்ரெஸ்ஸிங் எல்லாமே ஒரு சினிமேட்டிக்கா இருக்கும். ஒரு ராக் ஸ்டார் மாதிரி வந்து நிக்கிறான், மைக்கேல் ஜாக்சன் மாதிரி வந்து நிக்கிறான். நின்றுட்டு அவன் பண்ணுகிற எல்லா டான்ஸ் ஸ்டெப்பு, அவனோட ஸ்டைலு, ஜனங்களுடைய கைத்தட்டுகளையும் ஜனங்களை அட்ராக்ட் பண்றது எப்படின்றதையும் தான் அவர்கள் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். உங்களால புரிந்து கொள்ள முடியுதா? ஹல்லேலூயா. நிறைய யூடியூப் சேனல் அதான் பண்ணுது. யூடியூப்ல ஒரு வர்ஷிப் லீடர் ஒரு பாட்டை ரிலீஸ் பண்றாரு. அவருடைய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில், அவருடைய ட்விட்டர் ஹேண்டில், அவருடைய ஃபேஸ்புக்குடைய பேஜ், இதுல எல்லாத்துலயும் கவுண்ட் டவுன் போடுறாரு. எதுக்கு நீ கவுண்ட் டவுன் போடுற? நிறைய பேர் அவரு கூப்பிட்டு, ஒரு வர்ஷிப் லீடர் என்ன பண்ணுவாரு, இந்த பாட்டு ரிலீஸ் பண்ண போறேன் இன்னும் 24 ஹவர்ஸ்ல, இன்னொரு வர்ஷிப் லீடரை கூப்பிட்டு, நீங்க உங்க வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போடுங்க, உங்க யூடியூப் சேனல்லையும் அதை போடுங்க, போட்டு
எல்லா மக்களையும் இவங்க ஏதோ பெருசா ரிலீஸ் பண்ண ஒரு பிரம்மாண்டத்தை கொண்டு வராங்க. எல்லாமே இந்த பாபிலோனின் கிரியை. ஒரு படம், ரொம்ப லோக்கலா பேசுறேன், ஒரு படம் இருக்கு, அதை ரிலீஸ் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஒரு போஸ்டர், ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ், ஃபர்ஸ்ட் லுக் பேஜ், ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் ஒண்ணு போடுவாங்க. யாரோ ஒரு ஹீரோ, ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார், ஏதோ ஒரு ஹீரோ, இந்த ஹீரோ ஒரு படம், அந்த படம் பேர் இருக்கும் அந்த போஸ்டர்ல. அந்த படத்துல நடிக்கக்கூடிய ஹீரோவுடைய போஸோ ஹீரோயினுடைய போஸோ ஒண்ணு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் லுக் பேஜ், ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர், அது ட்ரெண்ட் ஆகும். அந்த ஹீரோ புது படம் இந்த டைரக்டரோட பண்றாரு, எல்லாம் பேசுவாங்க, எல்லாம் அதுக்கு அடுத்தது ஆடியோ ரிலீஸ், அதுக்கப்புறம் டீசர், அதுக்கப்புறம் ட்ரெய்லர். ஜனங்களை ஒரு ஒரு மாய பிம்பத்துக்குள்ள கொண்டு போறானா பிசாசு. சினிமால தானே பண்றாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாம் சினிமா வரும், ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர் வரும், ட்ரெய்லர் கூட வராது, ஃபர்ஸ்ட் படத்தை ரிலீஸ் பண்றாங்க, ஒரு மாட்டு கொட்டாயில போய் அந்த படத்தை பார்த்து வந்துருவாங்க, அவ்வளவுதான். இப்போ டீசருன்றான், ஃபர்ஸ்ட் லுக்குன்றான், என்னென்னமோ பண்றான். கரெக்டா? அது ரியாலிட்டி ஷோஸ் எல்லாம் இருக்குல்ல டிவில, அதுல இந்த ஹீரோ ஹீரோயினை டைரக்டரை கூட்டிட்டு வந்து பேட்டி, நீங்க இந்த படத்தை என்ன பண்ணீங்க, இந்த படத்துக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அதை உட்காந்து 4 பேர் ஆன்னு பாத்துணுமா. அவன் கஷ்டப்பட்டா என்ன, அவனுக்கு சோறு கிடைக்குது, உனக்கு என்ன கிடைக்குது? ஒரு 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 பதற்றத்துக்குள்ள, ஒரு, அது எப்படி எனக்கு சொல்றதுன்னு தெரியல, ஒரு மாய பிம்பத்துக்குள்ள ஜனங்களை கொண்டு, நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு தெரியலையே, அடுத்து அடுத்து அடுத்து. அந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த ஹீரோவோட ஃபேன்ஸ் எல்லாம் போய் அந்த போஸ்டருக்கு பால் அபிஷேகம் பண்ணுவாங்க. எவ்வளவு ஒரு மூடத்தனமான ஒரு காரியத்தை பண்ணி கொண்டு இருக்கிறாங்க பாருங்க உலகம் இன்னைக்கு. அதே மாதிரி ஒரு மெத்தடாலஜி, அதே மாதிரி கல்ச்சர், அதே மாதிரி காரியத்தை சபைகளையும் கொண்டு வந்துட்டீங்க. தேவன் எவ்வளோ வேதனைப்படுவோம், தேவன் எவ்வளோ கஷ்டப்படுவார். உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? கதை சொல்லுகிறா, இந்த பாபிலோன் சபை விட்டு வெளியே போ. இந்த சொகுசு, கண்களுக்கு இன்பமானவைகளை, காதுகளுக்கு இன்பமானவைகளை, அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம், 2 தீமோத்தேயு 4, 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல், இப்படிப்பட்ட ஜனங்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க மாட்டாங்க. பாத்தீங்களா, நம்ம ஜூம் மீட்டிங்ல நல்லா தானே நான் சத்தியத்தை சொல்றேன், கர்த்தர் கிருபைனால தேவனோட வார்த்தை விதைப்படுத்தா இல்லையா? ஆனா ஏன் நிறைய பேர் கூப்பிட்டவன் ஏன் நிறைய பேர் வரமாட்டாங்க? வரமாட்டா. ஏன்னா பாவத்தை குறிச்சு கண்டிக்கிற எந்த பிரசங்கத்தையும் எல்லாரும் விரும்ப மாட்டாங்க. அவர்கள் கிறிஸ்தவர்களாகவே இருக்கலாம். சரி, நம்ம ஜூம் மீட்டிங்ல கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 1000 பேர் 500 பேரை 1500 பேரை நம்ம கூப்பிட்டுருப்போம். ஆனா ரெகுலரா ஜாயின் பண்றதுன்னு பார்த்தா 10 பேர் 15 பேர். ஏன் அப்படி? சிறுமந்தையை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. நீங்க அவருடைய ஆரோக்கியமான உபதேசத்தை கேட்க வைங்க. அல்லேலூயா. உங்களால் புரிந்து கொள்ள முடியுதா? கரெக்டா அந்த பாவத்தை டீல் பண்ணா அந்த பாவத்தை செய்யறவன் அஃபண்ட் ஆயிடுவான். அவன் மனம் திரும்புதலுக்கு ஏதுவா அவன் போகாம யூதாஸ் மாதிரி வெளியே போயிடும். இவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை அவங்களா பொறுக்க முடியாத சொல். புரியுதா? எப்பா பார்த்தாலும் திட்டுறாரு. ஏன்பா நீ பாவம் செஞ்சுட்டு இருந்தா திட்டாம கொஞ்சவா செய்வாங்க? நீ நல்லா டிவி பார்த்துக்கிட்டு, சினிமாவை பார்த்துட்டு, ஏதாவது ஒரு ஐபிஎல் மேட்சை பார்த்துட்டு, ஃபுட்பால் மேட்சை பார்த்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜெபிக்காம கொல்லாம கர்த்தரோட சமூகத்துல வந்தா கர்த்தர் தீர்க்கதரிசனமா பேசினாருன்னா திட்டதான் செய்வாரு. ஏதோ சபைக்கு போகணுமே வரணுமேன்னு சொல்லி போயிட்டு சபையிலயும் பொழுதுபோக்க ஆசைப்பட்டு, இந்த பிரசங்கியாருக்கு ஜோக்கே சொல்ல தெரியல, எங்க பிரசங்கியார் நல்ல ஜோக் சொல்லி பிரசங்கம் பண்ணுவார். கேட்டு விட்டுருக்கீங்களா? நல்ல பிரசங்கம்னு வாங்க. பிரசங்கத்துல என்ன கருப்பொருள்,
வார்த்தையில என்ன உங்களுக்கு புரிஞ்சுது? தேவ பயம் வந்துச்சா? பக்தி விருத்திக்கு எதுவா இருந்துச்சா? தேவ அன்பு உங்களுக்குள்ள வளர்ந்துச்சா? அதெல்லாம் தெரியல. நல்லா ஜோக் சொன்னாரு. பாட்டு அந்த சபையில சூப்பரா இருக்கும், செம்மையா பாடுவாங்க தெரியுமா? கொயரு சூப்பரா பாடுவாங்க. சரி, ஆராதனை வேலையில ஆவிக்குள்ளானீங்களா? தரிசனங்களை பாத்தீங்களா? கர்த்தர் உங்களோடு இடைப்பட்டாரா? ஆராதனை வேலையில கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் இறங்கி வருவார், அவருடைய பிரசனத்தை உணர்ந்தீங்களா? அதானே ஆராதனை. கேராபீன்கள் ஷேராபீன்கள் மத்தியில் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சத்தத்தில் துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிற கர்த்தர், நீங்க துதிக்கும் போது இறங்கி வரணும். வந்தாரா? அவரோட பிரசன்ஸ் உங்களால ஃபீல் பண்ண முடியுதா? சில பேர் மியூசிக்ல ஒரு அம்யூஸ்மெண்ட், பேஸ் கிட்டார் பயங்கரமா வாசிச்சாங்கன்னா இவங்களுக்கு பிரசன்ஸ் ஆஃப் காட் பயங்கரமா ஆயிடும். அந்த பிரசன்ஸ் இல்ல. அல்லேலூயா. ஆவிக்குரியவன் ஆவியா இருக்கிற தேவனை உணர முடியும். அல்லேலூயா. மியூசிக்க தேவனுடைய பிரசன்ஸ் நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை அக்ரியே பண்ண மாட்டேன். நல்லா கவனிங்க. தே என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். அதே மாதிரி கர்த்தருடைய பிரசன்னத்தை மறுபடியும் பிறந்தவனாலதான் உணர முடியும். புரியுதா? மியூசிக்கை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தேவ பிரசன்னம்னு சொன்னீங்கன்னா நான் ஒத்துக்க மாட்டேன். புரியுதா? ஆவியின் கண்கள் சிறகுபட்டு அந்த மியூசிக்கு பரிசுத்த ஆவியானவர் அங்கீகரிக்கிறாரா இல்லையான்றத பாருங்க. இப்ப நல்லா கவனிங்க. காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கல. காயின்னு கெட்டு போனதை ஒன்னும் படைக்கல. அவனும் நல்ல குவாலிட்டியான ஒரு காரியத்தை தான் கொடுக்குறான். ஆபேலும் நல்ல குவாலிட்டியான ஒரு ஆடை தான் வெட்டி கொடுக்குறான். ஆனா காயினையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரிக்கல. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு வர்ஷிப் லீடர் அவன் பாடுகிற பாடல்கள்ல குவாலிட்டி இருந்தாலும், அவன் பாடுகிற பாடல்ல தேவனுடைய வசனம் தெளிவாய் திட்டமாய் இருந்தாலும், அந்த வர்ஷிப் லீடர் காயினா இருந்தானா கர்த்தர் அவனுடைய பாடலை அங்கீகரிக்க மாட்டார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்வீங்க? புரியுதா? அங்கீகரிக்கப்படாத ஒரு பாடலை நீங்களும் சேர்ந்து பாடி கர்த்தரை நான் ஆராதித்தேன் என்று நீ சொல்லுவாய் என்றால் நான் சொல்லுவேன், கர்த்தர் அந்த காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை. அந்த பாடலை எழுதின நபரை கர்த்தருக்கு பிடிக்காது. அந்த பாடலை எழுதின ஆளுடைய ஸ்பிரிட் சரி கிடையாது. அது அந்த பாடலை பாடுற வாய் தப்பான வாய். ஃபர்ஸ்ட் சினிமாக்கு போய் வாசிச்சது. ஓகேங்களா? அதுல இருந்து மனம் திரும்பல. நீங்க எனக்கு நிறைய பேர் தெரியும். கிட்டாரிஸ்டா இருக்காங்க, கீபோர்டிஸ்டா இருப்பாங்க, ஸ்ட்ரிங்ஸ் வாசிக்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க எல்லாருமே சினிமால பேக்கிங்ல வாசிக்கிற ஆட்கள். அவர்களை வர்ஷிப்ல கொண்டு இவங்க நல்லா வாசிக்கிறாங்க. அப்ப என்ன ஸ்பிரிட் இருக்கும்? அங்க போய் வேசித்தன பாடல்களுக்கு கீபோர்டும் கிட்டாரும் வாசிக்கிறான். இங்க கிறிஸ்தவ பாடல்களுக்கு கீபோர்டும் கிட்டாரும் வாசிக்கிறான். அல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஒரு ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு யூடியூப்ல. பெரிய பெரிய சினிமால பாடக்கூடிய நல்ல பாடகிகள், பாடலை பாடக்கூடிய பாடகர்களை கூட்டிட்டு கிறிஸ்தவ பாடல்களே பாட வைக்கிறாங்க. அப்பதான் அந்த கிறிஸ்தவ பாடல்களை கரெக்டா பாடணும்ல. தேவன் அந்த ஆராதனை அங்கீகரிப்பார் நீங்க நினைக்கிறீங்களா? அவனிடத்துல மனம் திருந்தல இல்ல. அவனிடத்துல கர்த்தருக்கு பயப்படுற பயம் கிடையாது. அவன் தேவனை துதிக்கும் போது தேவன் அந்த காணிக்கை எப்படி அங்கீகரிப்பாரு? இன்னைக்கு நம்ம ஒண்ணு புரிஞ்சுக்கல. யார் என்ன பாடல், கிறிஸ்தவ பாடலா இருந்தா, ஜீசஸ் சாங்கா இருந்தா போதும், அதை பாடினா தேவன் அங்கீகரிச்சிருவாரு. தேவன் ஒண்ணு குப்பை தொட்டி கிடையாது. பரலோகம் ஒண்ணு குப்பை தொட்டி கிடையாது எல்லாத்தையும் வாங்கி போட்டுக்கிறதுக்கு. அல்லேலூயா. அவர் பரிசுத்தம் உள்ளவர். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனது இல்லாம, எனக்கு நிறைய பேர் தெரியும். ஜூம் மீட்டிங்ல 2 வாட்டி 3 வாட்டி ஜாயின் பண்ணாங்க. அவர்கள் நல்ல கிட்டாரிஸ்டா இருப்பாங்க. இந்த மாதிரி நான் சொல்ற ஆட்கள் மாதிரி மனம் திரும்புதல் இல்லாத வர்ஷிப் லீடர் பின்னாடி போகிற ஆட்களா இருப்பாங்க. அவர்களுக்கு நம்ம சத்தியத்தை சொல்லும் போது அவங்களுக்கு பொறுக்க மனது இருக்காது. எப்படி நீங்க அந்த மாதிரி வர்ஷிப்ப தப்புன்னு சொல்லுவீங்கன்னு போயிடுவாங்க. சத்தியத்தை சொல்லுகிற இடத்துல நான் இருக்கேன், சொல்லிதான் ஆகணும். அல்லேலூயா. கேட்கறதும் கேட்காததும் என் கையில ரத்தக்கரை இருக்கக்கூடாது.
நீ கேட்காம போனீங்கன்னா உன்னை கணக்கு கேட்பாருல, அதே மாதிரி நான் சொல்லாம போனா என்ன கணக்கு கேட்பாரு. உனக்கு தெரியும்லடா, நான் காமிச்சல, ஏன் சொல்லலன்னு கேட்பாரு. ஹல்லேலூயா. That is why I don't compromise with any truth that I preach. யார வேணா இருந்துட்டு போங்க. நான் இனிமேல் ஜூம் மீட்டிங் ஜாயின் பண்ண மாட்டேன். நான் இனிமேல் என் பிள்ளைகளையும் அனுப்ப மாட்டேன். நான் இனிமேல் உங்க ஜூம் மீட்டிங்க்கு என் பிள்ளைகளை அனுப்ப மாட்டேன். என் பெற்றோரை நான் ஜாயின் பண்ண விட மாட்டேன் அப்படின்னு நீங்க என்னை எதிர்த்தீங்கன்னா கூட ஐ அக்ரி வித் யூ. நீங்க போகலாம் தாராளமா. ஆனா நான் சத்தியத்தை சொல்லுகிறவன் சொல்லி கொண்டேதான். அல்லேலூயா. ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் தேவன் உங்களுக்கு அந்த கன்விக்ஷன் கொடுத்து மனமாறி. அது எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆமென். இதை நான் காசுக்கு பண்ணல, என் இயேசுவுக்கு நான் பண்ணேன். அல்லேலூயா. ஆமென். அப்போ என்னிடத்துல ஒருவன் ஒரு காரியத்தை குறித்து ஒரு சத்தியத்தை நான் சொல்லுகிறது நிமித்தம் அஃபண்ட் ஆகுறானா, அவன் என்னிடத்துல அஃபண்ட் ஆகல, ஆவியான ஒரு இடத்துல அஃபண்ட் ஆகும். புரியுதா? ஹோலி ஸ்பிரிட் இஸ் த ப்ராப்ளம் ஃபார் யூ, நாட் மீ. என்னை எதிர்க்கிறவர்கள் என்னை எதிர்க்கவில்லை, என்னில் இருக்கிற ஆவியானவரை எதிர்க்கிறார்கள். அல்லேலூயா. ஆமென். அப்ப நீங்க அதுல ரொம்ப தெளிவா இருக்கணும். அல்லேலூயா. அதுல போட்டிருக்கு செவி தினம் உள்ளவர்களாகி, போட்டிருக்கு இச்சிங் எஸ். அவங்க காதுகளுக்கு இனிமையான வார்த்தையை ப்ரீச் பண்ணாதான் அவங்க இருப்பாங்க சபையில. பார்த்திருக்கீங்க? அதனாலதான் சில சபைகள்ல சில இவாஞ்சலிஸ்ட், சில பாஸ்டர்மார்கள் ஆசீர்வாதங்களையே கூறுவாங்க. ஆசீர்வாதம் மாத்திரம் தான் கூறுவாங்க. எச்சரிப்பின் சத்தமே இருக்காது. ஒரு தீர்க்க தரிசனமா இருந்ததுன்னா அதுல எக்ஸாப்டிங் இருக்கணும், எச்சரிப்பின் சத்தம் இருக்கணும். எச்சரிப்பின் சத்தம் இருக்காது. பாவத்தை குறித்து கடிந்து உணர்த்துதல் இருக்காது. தேவ பயத்தை புகட்டுகிற காரியம் இருக்காது. வளர்கிறதுக்கு ஏதுவான காரியம் இருக்காது. வெறும் வாக்கு தத்தங்களா இருக்கும். ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய காரியங்களா மாத்திரம் பிரீச் பண்ணுவாங்க. அப்ப நான் ஆசீர்வாதத்துக்கு எதிரி கிடையாது. ஒரு பிரசங்கத்துல ஆசீர்வாதம், வாக்கு தத்தம் இருக்கணும், ஆசீர்வாதம் இருக்கணும், கடிந்து கொள்ளுதல் இருக்கணும், உபதேசம் இருக்கணும். பாவத்துல இருந்து நீங்க மனம் திரும்பக்கூடிய வழியை காட்டுகிற ஒரு பிரசங்கமா இருக்கும். எத்தனை பேரால புரிந்து கொள்ள முடியுது? அல்லேலூயா. ஆமென். இவங்களுக்கு அதெல்லாம் பேசாதீங்க பிரதர், இத மட்டும் பேசுங்க. அல்லேலூயா. அதை மட்டும் பேசுங்க. இந்த இடத்துல போலாமா? ஒரு 2 நாளாகுமா, ஒரு ராஜா கிட்ட ஒரு தீர்க்கதரிசி வந்து, நீ பண்ணது தப்புன்னு சொல்ற. ரொம்ப அருமையான ஒரு காரியம். அகசியான ஒரு ராஜா. 25வது அதிகாரத்துக்கு 2 நாளாகவும் 25 6வது வசனத்தில் வாசிட்டேன். அமத்சியா என்று ஒரு ராஜா இருக்கிறார், யூதா ராஜா. ஓகேங்களா? இந்த ராஜா அரசாண்ட போது யுத்தத்திற்கு ஆர்மி பீப்புள ட்ரெயின் பண்ணி ஒரு இராணுவத்தை உண்டாக்கணும் இல்லையா? சோ இந்த யூதா ஜனங்களுக்காக இராணுவத்தை உண்டாக்குறாரு. அப்படி உண்டாக்கும் போது இந்த அமத்சியா ராஜா என்ன பண்றாரு? 6வது வருஷத்துல இப்போ சாலமோனுக்கு அப்புறம் 2ஆ பிரிஞ்சிடுறாங்க இஸ்ரவேல் ஜனங்க. 12 கோத்திரத்துல ரூபன், சிமியோன், லேவி, யூதா, தான், காத், ஆசேர், இசகார், ஜெபுலோன், யோசேப்பு, பெஞ்சமின் இருக்காங்கல்ல, 12 கோத்திரம். இந்த 12 கோத்திரத்துல 10 கோத்திரம் இஸ்ரவேல் ஜனங்கன்னு பிரிஞ்சிருவாங்க. 2 கோத்திரம் மிச்சம் இருக்க 2 கோத்திரம், அது என்னது? யூதா கோத்திரமும் பெஞ்சமின் ஒரு கோத்திரம் இருக்குல்ல. இந்த 2 யூதா வந்து தாவீது வம்சம் இல்லையா? யூதாவும் பெஞ்சமினும் ஒரு கோத்திரமா ரெகோபயாம் நாட்கள்ல பிரிஞ்சிருவாங்க. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கன்னு இருப்பாங்க, யூதர்கள் அப்படின்னு இருப்பாங்க. புரியுதா? இப்ப இஸ்ரவேல் ஜனங்கன்னா 10 கோத்திரம், யூதர்கள் அப்படின்னு சொன்னா இந்த யூதா ஜனங்கள், தாவீது வம்சம். யூதர்கள்னா இந்த ஜூடா அண்ட் பெஞ்சமின், ட்ரைப் ஆஃப் ஜூடா அண்ட் ட்ரைப் ஆஃப் பெஞ்சமின், இந்த கேட்டகரி. ஓகேங்களா? எருசலேம் இந்த யூதர்கள் இருக்கிற இடமா இதான் இந்த எருசலேம் இருந்தது. அங்கதான் ஆலயம் இருக்கு. புரியுதா? இந்த 10 கோத்திரமா ஆலயத்துக்கு வரணும்னா யூதர்கள் வாழுகிற இடத்துக்கு வந்துட்டு தான் ஆலயத்துல பலி கொடுத்துட்டு தான் போனோம். புரியுதா? இப்படி 2ஆ பிரிஞ்சிச்சு. இப்போ இந்த அமத்சியா யூதர்களுக்கு ராஜாவாய் இருக்கிறான். தாவீதின் வம்சம். அமத்சியா தாவீதோட பிள்ளைனா லைக் ஃபாதர், பேரம்பேத்தி, கொழு பேரன், அந்த மாதிரி கதை. புரியுதா? இப்போ அவன் என்ன பண்றான்?
இந்த 10 கோத்திரம் இருக்குல்ல, இஸ்ரவேல் ஜனங்க, அவங்க தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செஞ்சுக்கிட்டு விக்கிரகத்தை வணங்கிட்டு கண்ணுக்குட்டியை வணங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான். அவன்ல ஒரு 1,00,000 பேரு, 1,00,000 பராக்கிரமசாலியை கூப்பிட்டு அவனுக்கு 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்தினான். இருக்கா? இஸ்ரவேலிலும் 1,00,000 பராக்கிரமசாலிகளை 100 தாலந்து வெள்ளி கொடுத்து கூலிக்கு அமர்த்திட்டானா? 7வது வசனம், தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. ஏப்பா, அவன் கிறிஸ்டியன்பா, இஸ்ரவேல் ஜனம், அவனும் யெகோவா தேவனை தான் வணங்கணும். அவன் வணங்குறது இல்ல, விக்கிரகத்தை வணங்கிட்டு இருக்கான். ஆனா யெகோவா தேவனும் ஒரு தேவன் தான் அவனுக்கு. அவனை நான் கூலிக்கு தான் வச்சேன், சும்மா ஹெல்ப் கேட்கல, அவன் கூட ஃப்ரெண்ட்ஷிப் கூட வைக்கல. அவனுக்கு காசு கொடுத்து எம்ப்ளாய்மெண்ட் பண்ணேன் நான் அவனை. தேவனுக்கு அது பிடிக்கல. அல்லேலூயா. புரியுதா? கர்த்தர் எவ்வளவு தெளிவா பேசுறாரு பாருங்க. இன்னைக்கு நம்ம எவ்வளவு தெளிவா இருக்கணும் சில காரியங்களை குறிச்சு. சொல்றாரு பாருங்க, தேவனுடைய மனுஷன் ஒருவன் அவனிடத்தில் வந்து, ராஜாவே, இஸ்ரவேலின் சேனை உம்முடனே வரலாகாது. கர்த்தர் எப்ராஹீமின் சகல புத்திரராகிய இஸ்ரவேலரோடு இருக்கவில்லை. தேவன் இல்லாத ஜனம், ஆனா பேரு மட்டும் கிறிஸ்தவர்கள். கிறிஸ்துவே கிடையாது. அந்த மாதிரிதான் இஸ்ரவேல் ஜனங்க தான், ஆனா தேவன் இல்லையா அவங்க கூட. கர்த்தருடைய தீர்க்க தரிசனம் இல்லாத இடம் சீர்கெட்டு போகும். புரியுதா? எங்களுக்கு மாத்திரம் அந்த தீர்க்க தரிசனம் வரலன்னா தப்பான இடங்களுக்கு எங்க காணிக்க போயிருக்கோம். இவன் காசை கொடுத்து அப்பாயின்ட் பண்றான். அந்த காசை நீ வீணா கொடுத்துட்ட. அவன் கிட்ட தேவனே இல்லை. நீ அவன் கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போனீங்கன்னா நீயும் தோத்து போவ. பாருங்க, நிறைய பரிசுத்தவான்கள், ஊழியக்காரர்கள், டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியில இருக்கிற ஊழியக்காரர்கள் ஒரு தப்பு பண்ணுவாங்க. அது என்னன்னா, டிரைவர் இருக்காங்கல்ல, அவங்க கார் ஓட்டுற டிரைவர் ஹிந்துவாவோ முஸ்லீமாவோ ஏதோ புறஜாதியான நபரோ கிறிஸ்து அல்லாத நபரை அப்பாயிண்ட் பண்ணி அவரை ஓட்ட வைப்பாங்க. ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் அந்த டிரைவர் பின்னாடி செயல்படுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த டிரைவருக்கு விரோதமா ஒரு ஆக்சிடென்ட் ஸ்பிரிட் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவன் ஓட்டினான்னா என்ன ஆகும் உங்க காரு? அல்லேலூயா. இப்ப நம்ம யுத்தத்துக்கு போற ஆளு தேவன் இல்லாத நபர்களோட சேர்ந்து யுத்தம் பண்ணிட்டு இருக்க கூடாது. ஆமென். புரியுதா? அல்லேலூயா. அப்போ ஒரு நபர் உங்க வீட்டுல அப்பாயிண்ட் பண்றீங்கன்னா கர்த்தர்கிட்ட கேட்டு அவங்களை அப்பாயிண்ட் பண்ணலாமான்னு யோசிச்சு கலந்து பேசி, பரிசுத்தவான்களோடு கலந்து பேசி சரி அப்பாயிண்ட். கர்த்தர் சில நேரங்கள்ல புறஜாதியான நபரை அப்பாயிண்ட் பண்ண சொல்லுவார். சொல்லும் போது செஞ்சிடணும். ஏன் அப்படின்னு கேட்க கூடாது. ஓகேயா? அவர் கர்த்தர். அது நிமித்தம் அவர்களுக்கு சுவிசேஷம் போகும், அவர்கள் மனம் திரும்புவாங்க, கர்த்தருக்குள்ள வருவாங்க. நிறைய பிளான் இருக்கும் கர்த்தருக்கு. ஆனா கர்த்தர் தீர்க்கதரிசனமா சொல்றாரு, தம்பி நீ அமர்த்தின தப்பு, அங்க தேவன் இல்ல அப்படின்னு ஒண்ணு சொல்றான் பாருங்க. இருக்கவில்லை. போக மனதானால் நீர் போவும், காரியத்தை நடத்தும், யுத்தத்திற்கு திடன் கொண்டு நில்லும். தேவன் உம்மை சத்ருக்கு முன்பாக விழ பண்ணுவார். ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் தேவனால் கூடும். நீ யுத்தத்துக்கு போ மனதா இருந்தா போ, பிரச்சனை கிடையாது. தீர்க்க தரிசனம். நீ அவனை கூட்டிக்கிட்டு அந்த 1,00,000 பேரை கூப்பிட்டு, இஸ்ரவேல் ஜனமாகி 1,00,000 பேரை கூப்பிட்டுட்டு யூதனாகிய நீ அவங்க கூட சேர்ந்து யுத்தத்துக்கு போறதுனால போ. ஆனா தேவன் உன்னை விழ பண்ணுவார். ஏன்னா தேவன் ஒத்தாசை செய்யவும் விழ பண்ணவும் கூடும். உடனே அவன் பதில் சொல்றான், அமைச்சியா. அப்பொழுது அமைச்சியா, அப்படியானால் நான் இஸ்ரவேலின் சேனைக்கு கொடுத்த 100 தாலந்திற்காக செய்ய வேண்டியது என்ன என்று தேவனுடைய மனுஷனை கேட்டான். நல்ல கேள்வி. 100 ரூபாய் கொடுத்துட்டேன், அந்த சர்வெண்ட்டை வீட்டுல அப்பாயிண்ட் பண்ணிட்டேன். கர்த்தர் சொல்றான், அந்த சர்வெண்ட் சரியில்லை, அமிச்சிரு. 100 ரூபா 1000 ரூபாய் கொடுத்தனே ப்ரோ, என்ன ஆச்சு? என்ன பண்றது? 10,000 ரூபாய் கொடுத்தனே, கர்த்தர் வேணான்ட்டாரு, என்ன பண்றது? அதுக்கு அவன் அந்த தீர்க்கதரிசி பதில் சொல்றாரு பாருங்க. அதற்கு தேவனுடைய மனுஷன்
அதற்கு தேவனுடைய மனுஷன், அதை பார்க்கிலும் அதிகமாய் கர்த்தர் உமக்கு கொடுக்க. சிலுக்குது என் உடம்புல. அல்லேலூயா, ஆமென், அல்லேலூயா. பண்ணிட்ட, தப்பா காசை கொடுத்துட்ட, அத பார்க்கிலும் உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர். அல்லேலூயா. விட்டுறணும், விடணும், அவ்வளவுதான். காசு போயிடுமே, அது விடுன்ட்டோம், அந்த வேலையை விடுன்ட்டாங்க, அந்த வேலையில நல்ல காசு வருதே, நல்ல சம்பளம் வருதே, நல்ல இது வருதே, அது எப்படி விட முடியும்? அத பார்க்கிலும் ஆசீர்வதிக்க கர்த்தர் வல்லவர். அல்லேலூயா, ஆமென். அது நான் லவ் பண்ண பொண்ணு நல்ல பொண்ணு பிரதர், ஆனா கர்த்தர் வேணான்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணு நல்ல பணக்காரி, அந்த பொண்ணு எனக்கு ஏத்த பொண்ணா இருந்துச்சு, இத போய் விடுன்ட்டாரு கர்த்தர். அதை பார்க்கிலும் நல்ல மகளை உனக்கு மனைவியாக கர்த்தரால கொடுக்க முடியும். இந்த மகள் கர்த்தருடைய சித்தத்தின்படி உன் வாழ்க்கைக்கு செட் ஆக மாட்டான். விடுனா விடணும். முதல்ல நீ பண்ணதே தப்பு, நீ காதலிச்சன்ற பேர்ல சொல்றதே தப்புதான். அல்லேலூயா. விடுனா விட்டுறணும், ஆமென். மறுபடியும் இன்னொரு காதல்ல போய் விழக்கூடாது. கர்த்தருக்காக காத்திருந்து, பேரண்ட்ஸ் இருந்தாங்கன்னா பேரண்ட்ஸ் கிட்ட கேட்டு டிசிஷன் எடுக்கும். அல்லேலூயா, ஆமென் சொல்லாமா? புரியுதா? அதுக்கப்புறம் அவன் டிச் பண்ணிட்டான், அப்புறம் என்ன, அவன் கைவிட்டான், அவன் போனே எடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு லவ் ஃபெயிலியர்ல சூசைட் பண்ணிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்க கூடாது. அல்லேலூயா. கையை வெட்டிக்கிட்டு காலை வெட்டிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லாமா? அல்லேலூயா. கர்த்தர் விட்டுருனா விட்டுறணும். கூலிக்கு ஆட்களை அமர்த்தின அந்த ஆட்கள் தவறானவர்கள் கர்த்தர் சொல்லிட்டாரு. அந்த காசுக்கு நான் என்ன பண்ணுவோம்? அதை விடு, கர்த்தர் அதை மேல அதிகமா விடும். கையில பத்தி அல்லேலூயா சொல்லாமா? நீங்க அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இருப்பீர்கள் என்றால் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுங்க. அதை விட பயங்கரமான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாரு. என் வாழ்க்கையில நிறைய அந்த மாதிரி நான் இழந்திருக்கேன், ஆனா அதை குறிச்சு நான் வருத்தப்பட்டதே கிடையாது. அல்லேலூயா. இந்த சாட்சியை சொல்லிதான் ஆகணும். அவன் ஒரு நல்ல கார் வச்சிருந்தேன், i20ன்னு ஒரு நல்ல கார் வச்சிருந்தேன். நான் ஊழியத்துல, நாக்பூர்ல ஊழியத்துல இருந்தேன். அப்போ என் வீட்டுக்கிட்ட நல்ல ஃபிளட் டிசம்பர் மாசம் வந்துச்சுல, என் கார் முழுதாய் முழுகி போனது. ஓகேங்களா? அப்போ அங்கேயும் நான் நாக்பூர்ல நான் ஒரு சர்ச்ல அங்க IMS ஃபீல்ட்ல ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஆச்சரியப்பட்டாங்க. ஏன்னா நான் காரை குறிச்சு கவலையே படல. என் வீடே முழுசா முழுகிடுச்சுன்னு தான் நினைச்சேன். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லாம் முழுகிடுச்சுன்னாங்க எங்க வீட்டுல. ஓகேங்களா? அப்போ ஐ டோன்ட் கேர் அபவுட் தட். ஐ ஆம் இன் த பேட்டில் ஆஃப் காட். நான் வீட்டை குறிச்சு யோசிச்சுக்கிட்டு, ஐயோ என்ன ஆச்சுன்னு தெரியலையே, புது சோஃபா வாங்கி போட்டிருந்தேன், புது டைனிங் டேபிள் வாங்கி போட்டிருக்கேன், புது பழைய கார் ஒண்ணு இருக்கு, அந்த கார் என்ன ஆச்சுன்னு தெரியலையே, அதெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க கூடாது. யுத்தத்துக்கு போயிருக்கோம், ஊழியத்துக்கு போயிருக்கோம், ஊழியத்தை செஞ்சு முடிச்சுட்டு வரணும். ரிட்டர்ன் ஆகும்போது வீட்டுக்குள்ள ஒரு சொட்டு தண்ணி இல்லை. அல்லேலூயா. ஆனா என் கார் ஃபுல்லா டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா இன்சூரன்ஸ் இருக்கு, அதை கிளைம் பண்ணலாம். இவ்வளவு நாட்கள் கார் இல்லாம தான் இருக்கேன். கார் இல்லாம, பைக்கும் இல்லாம. பைக் ஒருத்தருக்கு ரொம்ப தேவைப்பட்டுச்சு, அதனால என்னோட பைக் இருந்தது, ஆனா ஒருத்தருக்கு கொடுக்க வேண்டியதா இருந்தது. ஒருத்தர் கொடுக்க சொன்னாரு, கொடுத்தாச்சு. ஓகேங்களா? இப்போ போக்குவரத்துக்கு கேப் தான், சில நேரங்கள்ல மெட்ரோ அந்த மாதிரி போவோம். ஓகே. அப்போ அது வேஸ்ட் ஆயிடுச்சே, நான் ஊழியத்துக்கு தானே போனேன். கரெக்டா இல்லையா? ஊழியத்துக்கு தானே போனேன். ஏன் கர்த்தர் என்னோட i20 கார் தண்ணியில போறதுக்கு விட்டாரு? கர்த்தர் ஏதாவது பண்ணிருக்கணும்ல. சேதம் உண்டாயிடுச்சே. அதை விடு, அதை காட்டிலும் பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவர். அல்லேலூயா, ஆமென். ஒரு நல்ல காரை நாளைக்கு நான் எடுக்க போறேன், கர்த்தர் சித்தமானால். ஆமென். அதுக்காக ஜெபம் பண்ணிக்க. ஆமென். புக் எல்லாம் பண்ணியாச்சு. கர்த்தர் ஒரு நல்ல காரை கர்த்தர் எங்களுக்கு கொடுக்குறார். அல்லேலூயா, ஆமென். கர்த்தர் செய்ய நினைத்து தடைகிறார். அல்லேலூயா, ஆமென். அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமான காரியங்களை கர்த்தர் செய்யணும். அல்லேலூயா. நீங்க கர்த்தருக்காக ஒரு காரியத்தை இழப்பீங்க, அதை 100 தனையாய் கர்த்தர் திரும்ப கொடுப்பார். அல்லேலூயா. யோபு நீதிமானாய் இருந்தது நிமித்தம் அவன் பிசாசு அவன் சோதிக்கிறான், எல்லாத்தையும் அழகான். ஆனா அவன் அமைதலா இருந்து, அவன் சில தவறுகள் செய்தாலும் அவன் தன்னுடைய
பரிசுத்தத்தை காத்துக்கோ. அல்லேலூயா. ஆமென். இந்த நிமித்தம் இரட்டத்தனையாய் கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆமென். தாவீது சிக்லாத் பள்ளத்தாக்குல யுத்தத்துக்கு போயிட்டு ரிட்டர்ன் ஆனா. ஆமென். 1 சாமுவேல்ல இருக்கு 34 35வது அதிகாரத்துல ரிட்டர்ன் ஆகி பார்த்தா அவனுடைய மனைவி எல்லாம் தூக்கிட்டு போயிடுறாங்க. அவன் கூட இந்த 400 பேருடைய மனைவிகள், பிள்ளைகள் எல்லாரையும் அமலேக்கியர்கள் வந்து முற்றிலுமா பட்டணத்தை சுட்டரிச்சு எல்லாத்தையும் அவனோட உடன்மைகள் எல்லாமே போயிடுது. அவன் அழுறான். அவனால இதுக்கு மேல அழ முடியாது, அந்த அளவுக்கு அழுறான். அழுகிறதுக்கு பலன் இல்லாத வரையும் அவன் அழுகுறான். எல்லாம் போயிட்டேன், 0 ஆயிட்டேன். யுத்தத்துக்கு தானே போயிட்டு வந்தேன். I went to the battle and came. My house was ruined by Satan. பிசாசு முற்றிலுமா என் வீட்டை சேதப்படுத்தி போட்டானு அழுறான். பலன் இல்லாத மட்டும் அவன் மட்டும் இல்ல, அவன் கூட இந்த 400 பேரும் அழுறாங்க. நடந்தது என்ன? அவன் தேவனுக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான். அல்லேலூயா. நான் போட்டு வாங்க போ, பின்தொடர்ந்து போய் அனைத்தையும், அவன் இழந்த அனைத்தையும் அவன் சுதந்திரித்தான். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? எல்லாத்தையும் திருப்பி கொண்டான். அவன் என்னெல்லாம் இழந்தானோ அதெல்லாம் நீங்கள் இழந்த வருஷத்துக்கு நிகராய் கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தருவார். நீங்க கர்த்தருக்காக ஒரு காரியத்தை இழந்தீங்கன்னா 100 திரும்ப தருவார். ரபா ஷாக்கா தூலா பாகாலாபா. நீங்க எதையாவது நான் கர்த்தருக்காக இழந்தேன்னு சொன்னீங்கன்னா 100 கர்த்தர் தருவார். அல்லேலூயா. கவுண்ட்லெஸ். அவருடைய அன்பு மெஷரே பண்ண முடியாது. ஆனா கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்கும். பொறுமையோட காத்திருக்கணும். எப்படி காத்திருக்கணும்? பொறுமையா. அல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லாமா? இந்த காரை நான் எல்லாருக்கும் அனுப்ப முடியாது, பட் சரி பரவாயில்ல. நீங்க இந்த காரை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த காரை எப்படி நீங்க வாங்குனீங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்க. அல்லேலூயா. அந்த மாதிரி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கார். அல்லேலூயா சொல்லாமா? அந்த மாதிரி காரை அந்த ஒரு விலைக்கு எவராலையும் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி வாங்கியிருக்கேன். கர்த்தர் அதை செய்தார். அல்லேலூயா. நான் வாங்கினேன்னு சொல்ல மாட்டேன், கர்த்தர் அதை கொடுத்தார். அல்லேலூயா. அந்த கார் எந்தில்ல, அந்த கார் கர்த்தர். அல்லேலூயா. ஆமென். அதை கர்த்தருக்காக நான் பயன்படுத்த போறேன். ஆமென். அல்லேலூயா. அப்போ ஒவ்வொரு சூழ்நிலை, கார் ஒரு அற்ப காரியம். உங்க வாழ்க்கையில நீங்க எதெல்லாம் கர்த்தருக்காக ஒப்பு கொடுக்குறீங்களோ அது 100 கிடைக்கும். எதெல்லாம் நீங்க தூக்கத்தை இழக்கிறீங்கன்னா, உங்க ஹெல்த்தை நீங்க இழக்கிறீங்கன்னா, நீங்க ஃபாஸ்டிங் இது ஜெபம் பண்ணி உங்க உணவை நீங்க இழக்கிறீங்க, கரெக்டா இல்லையா? கர்த்தருக்காக நீ உன்னை இழந்து பாரு, அதோடைய ஆசீர்வாதம் வேற மாதிரி இருக்கு. அல்லேலூயா. ஆமென். அதெல்லாம் நீங்க டேஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இல்ல பிரதர், நான் இதோடயே இருந்துக்கோங்க. அவன் 100 ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியா கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசீர்வதிக்க போகும். அல்லேலூயா. அதற்கு நீங்க பாடுகளுக்கு உங்களை ஒப்பு கொடுக்கும். அவன் கர்த்தருக்காக துணிஞ்சு என்ன சூழ்நிலைனாலும் நிக்கணும். அல்லேலூயா. எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கர்த்தருக்காக ஓடணும். சில நேரங்களில் யாராவது எங்கேயோ போய் மாட்டிப்பாங்க, டப்புன்னு ஒரு கால் வரும், இருக்கிற வேலையெல்லாம் அப்படியே போட்டு ஓடி இருக்கேன் நான். அல்லேலூயா. ஆமென். ஓடணும். ஆமென். கர்த்தருக்காக பிரயாசப்படணும். ஐயோ அங்க எதுக்கு போவானே வருவானே, எவ்வளவு தூரம் இருந்தாலும் கர்த்தர் போச்சுன்னா போகணும். அங்க ஒரே ஒரு ஆத்மா இருக்கும், பரவாயில்ல, அவர் சொன்னார்னா போயிடணும். அல்லேலூயா. அந்த ஒரு ஆத்மா நரகத்துல இருந்து காப்பாத்துறது வெளியேற பெற்ற ஒரு காரியம். அல்லேலூயா. ஆமென். ஊழியம் செய்கிற காரியங்களை நீங்க போக்கஸ் பண்ணி நீங்க செய்யும் போது உங்களுடைய காரியங்களை கர்த்தர் பார்த்துப்பாரு. நான் இப்படி சொல்றேன், கர்த்தருடைய காரியங்களை நீங்க போக்கஸ் பண்ணி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க காரியத்தை கர்த்தர் பார்த்துப்பாரு. அதானே போட்டிருக்கு வேதத்துல. மத்தேயு 6:33 என்ன போட்டிருக்கு? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் நீங்க தேடும்போது உங்களுக்கு தேவையான சாப்பாடு, உடை, இருக்கிற இடம், எல்லாத்தையும் அபரிவிதமா abundant God அப்படியே கொடுப்பாரு. உலகத்துல இருக்கிறவன் சம்பாதிக்கலாம் சம்பாத்தியமே இல்ல,
கர்த்தர் அவனை காட்டிலும் அதிகமான ஆசீர்வாதத்தை கொடுப்போம். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ன பண்ணும்? ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கூட வேதனையை கூட்ட மாட்டார். அல்லேலூயா. ஆனா பிரச்சனை என்னன்னா, இன்னைக்கு கர்த்தரை தேடுறத மனிதன் விட்டுட்டு ஆசீர்வாதத்தை தேட ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் நிறைய சபைகள்ல ஆசீர்வாத தட்டை விற்க ஆரம்பிச்சிட்டான். அதை ஏலம் விட்டு அதை 50,000 ரூபாய்க்கு, 60,000 ரூபாய்க்கு, 70,000 ரூபாய்க்கு வித்து ஆசீர்வாத தட்டு வீட்டுக்கு வந்துச்சுன்னா ஆசீர்வாதம் வந்துடும்னு நினைக்கிறாங்க. கர்த்தர் வரணுமா வானாமான்ற ஸ்டாண்டே அவன் எடுக்க மாட்டான். அல்லேலூயா. கர்த்தர் வந்துட்டா எல்லாமே வந்துடும். அல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி உள்ள வந்துச்சுன்னா ஏதோமுடைய வீட்டுல 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரத்துல ஓபேத்ஏதோம் வீட்டுல கர்த்தரின் பெட்டி, உடன்படிக்கை பெட்டி இருந்துச்சான். 3 மாசம் செம ஆசீர்வாதம். ஓபேத்ஏதோம். அல்லேலூயா. பெட்டி தானா முக்கியம், ஆசீர்வாதத்தை குடிச்சிட்டு இருக்கீங்க. அல்லேலூயா. பெட்டியை விட்டீங்களப்பா. பிரசன்ஸ் ஆஃப் தி லார்ட், கர்த்தருடைய கட்டளை இருக்கிற பெட்டி, கர்த்தருடைய பிரசன்னத்தை சுமக்கிற பெட்டி, இதை இழந்து போயிட்டு நீங்க உலகத்து முழுவதையும் சுதந்திரித்து கொண்டாலும் உங்கள் ஆத்மாவை நீங்கள் நஷ்டப்படுத்தி விடுது. அல்லேலூயா. உங்க வீட்டுல கர்த்தருடைய பிரசன்னம் இருக்கா பாருங்க. ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இருக்கான்னு பார்த்துட்டு இருக்கு. அல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னம் தான் உங்களுக்கு தேவையான எல்லாம் இருக்கும். அல்லேலூயா. ஆமென். சில நேரங்கள்ல பிசாசு உங்களுக்கு சில காரியங்கள், நீங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு முன்னாடி பிசாசு சில காரியங்களும் உங்க வாழ்க்கையில கொடுத்துருப்போம். நல்ல ஆசீர்வாதமா இருந்திருப்பீங்க. கர்த்தர் அதெல்லாம் ஸ்கிராட்ச் கொண்டு வந்து 0 ஆகிடுவாரு. ஐயோ, கர்த்தர் என்ன இப்படி ஆக்கிட்டாரு. நல்லா கவனிங்க. அது ஏன் ஆக்குனாருன்னா, நான் ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா. ஆபிரகாம் எடுத்துக்கோங்க. ஆபிரகாம் அவரே பிரயாசப்பட்டு ஆகார கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துட்டாரு. வாக்குத்தத்தம் என்ன? சாராள் மூலமா குழந்தை பிறக்கணும், அதான் வாக்குத்தத்தம். ஆனா இவர் என்ன பண்ணாரு? ஆகார் மூலமா இஸ்மவேல, மாம்சீக புள்ள, மாம்சீக சந்ததி, மண்ணுக்குரிய சந்ததி பிறப்பிச்சிட்டாரு. கர்த்தர் சொல்றாரு, தம்பி அவனை அனுப்பு, அவனுக்கு என்ன கொடுக்கணுமோ கொடுத்து அனுப்பு அப்படின்னு அவனை அனுப்பிடுறேன். அல்லேலூயா. புரியுதா? அனுப்பிட்டு இவன் கர்ப்பம் சாகணும், அதுல சாராளுடைய கர்ப்பம் சாவர வரைக்கும் கர்த்தர் வெயிட் பண்றாரு. சாவட்டும், வெயிட் பண்ணு. 90 வயசு பாட்டி ஆயிடுச்சு. யாரு? சாரா. 100 வயசு கிழவன் ஆயிட்டாரு. யாரு? ஆபிரகாம். இப்போ நான் தரேன், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல அழைக்கிறதே, மரணத்திற்குரிய காரியங்களை ஜீவனுக்குரியதாய் மாற்றுகிறதே. நீங்க உங்க வாழ்க்கையில ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்றீங்கன்னா அதுல தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அல்லேலூயா. அப்படி மகிமைப்படலனா கர்த்தரிடத்துல அதை கேளுங்க. கர்த்தாவே, நீங்க நான் என்ன ஆசீர்வாதத்தை பெற்றாலும் தேவன் மகிமை. அல்லேலூயா. ஆமென். அப்புறம் ஈசாக்கு மகிமையா வந்து பிறகுறான். அவன் வாக்குத்தத்தம் உள்ள பிள்ளையாமா, அவன் சந்ததியில இருந்து கிறிஸ்து பிறகு கையில தொழில சொன்னான். நீங்க பிறப்பிச்ச காரியத்தை 0 பண்ணிடுவார், அனுப்புன்றாரு. அல்லேலூயா. நீங்க பிரயாசப்பட்டு, சில பேரு தவற எடுத்துக்கொள்ளாதீங்க, கர்த்தர் வாக்கு பண்ணிருப்பாரு, வீடு வாங்குவீங்க, கார் வாங்குவீங்கன்னு வாக்கு பண்ணிருப்பாரு. ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க? அவசரப்பட்டு லோனை வாங்குவாங்க. லோனை வாங்கி கர்த்தருக்கு இவங்க ஹெல்ப் பண்றாங்க. லோனை வாங்கி இதை பண்ணி அதை பண்ணி காரையும் வீடையும் வாங்கிட்டு கர்த்தர் கொடுத்தாரு பிரதர் கிரகப்பிரவேசம் நடத்துவாங்க. கிரகப்பிரவேசம் 40 லட்சத்துக்கு வீடு வாங்கியிருக்கீங்க, வெரி குட். எப்படி 40 லட்சம் கிடைச்சது? லோன் தான். கர்த்தர் லோன் வாங்க சொன்னாரா? இல்ல பிரதர், கர்த்தர் வாக்கு கொடுத்தாருல, அவ்வளவுதான், வாங்க வேண்டியதானே லோனு. அதுக்கப்புறம் அந்த லோனை அடைக்க முடியாதபடிக்கு அவ்வளோ கஷ்டப்பட்டு சூழ்நிலை இது பண்ணி, எந்த ஊழியக்காரன் இருந்தாலும் லோனை அடைக்கணும், கொஞ்சம் கடனுக்குள்ள போயிட்டேன், கடன்காரன் வீட்டுல வந்து கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறான், 1 வாரம் 1 மாசம் அடைக்க முடியல, இவ்வளவு பிரச்சனை. புரியுதா? அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்கு பொறுமையோட காத்துக்கொள்ளணும். அல்லேலூயா. வாக்கு மாறா தேவனதை செய்வார். ஈஷா கத்துலா ஷேகா தலா. வானங்கள் திறக்கப்படுகிறதை பாருங்க, கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பாருங்க. அன்பின் தேவனே துதிக்கிறேன். அநேக பேருடைய இருதயத்துக்குள்ள கர்த்தருடைய அம்புகளாகிய வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதை பாருகிறேன். நௌஷா டூதா டப்பா கல்லாபா கதா டப்பா கல்லாபா. வார்த்தைக்கு எதிரடையாய் செயல்படுகிற ஓனாயின் கிரியைகள், ரத்தம் சிந்தும்படிக்கு காதுகள்ல பேசுகிற சர்ப்பத்தின் வல்லமைகள் எரிவதாக, எரிவதாக,
எரிவதாக. ரிகாபாலா சுடகதடபாலா கதடகதடபா. ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப பிள்ளைகள் மேல கர்த்தருடைய அபிஷேக கரம் இறங்கட்டும். தூமாஷின் தலைகள் வெட்டப்படட்டும். தூமாஷின் கால்களை பார்க்கிறேன். சபையின் வெளியரங்கமான காரியங்களை நாம் போதிக்கும் போது இந்த ஆவி செயல்படும் என்று ஆவி என்ன சொல்லுகிறார்? ரொபூதா டகதடபா திபா டகதடபா. தூமாஷின் ஆவி, தூமாஷின் வல்லமைகள், சினிமாவின் காரியங்களை சபைக்குள்ள, உலகத்தின் காரியங்களை சபைக்குள்ள கொண்டு வருகிற பொல்லாத ஆவி, தூமாஷின் வல்லமைகள், யானை போல தோற்றம் அளிக்கிற பொல்லாத இருளின் ஆவி, எரி தீபிடிச்சு எரி. ருகாதாடாபா ரிபாடாகாதாடாபா ருகாதாடாபா. எழும்பி வெட்டி பராக்கிரமசாலியை எழும்பி வெட்டி. லௌகா தூராபா. தூமாஷின் வல்லமைகளை கடிந்து கொள்ளுகிறேன் என்று சொல்லு. லேஷிகா லகுதா நாஷடபா லெகுபா டதடமனா தூராபா துடகத டமலா கபட கதடபா லிகபட கதுடபட கதட கதட கதடபா. அக்கினி இறங்கி வருவதாக, கர்ப்பத்தின் வல்லமைகள் எரிவதாக, இருளின் அந்தகாரங்கள் எரிவதாக. தேவ அக்கினி கிரியை செய்ய வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். தடைகள் உடையட்டுமா. தேரேஷே கபரதோ லிகபா டுதடனா ஷகட கதட 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 கதடபா. காரியத்தை வாய்க்கு பண்ணுவேன் சொல்லுகிற கிருபைகளுக்காய் நன்றி சொல்லுகிறேன். தடைகள் உடையட்டும். துதி கன மகிமெல்லாம் தருகிறேன். Jesus name I pray. Amen. Praise the Lord. கர்த்தர் நல்லவர். God bless you. ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. நாளைக்கு நமக்கு கிளாஸ் இருக்காது, நான் வெளியே போறேன். நம்ம மண்டேல இருந்து ஒரு புதிய சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சிருக்கேன். ரிவைவல் பத்தி. எத்தனை ரிவைவல் இருக்கு, அந்த ரிவைவல் ஒவ்வொன்றும் எப்படி செயல்படும், வேதத்துல ரிவைவல் எங்கெங்கெல்லாம் இருக்கு, எழுப்புதல் அப்படின்றதான் என்ன, அந்த எழுப்புதலை கொண்டு வருவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்ற காரியங்களை அடுத்த மண்டேல இருந்து கர்த்தருக்கு சுத்தமானாலும் நம்ம பார்க்கலாம். God bless you.